வணக்கம் மக்களே, வாங்க இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக கருணக்கிழங்கு வச்சு ஒரு குருமா தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயை வச்சு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, சீரகம், வெந்தயம் போட்டு தாளிச்சிக்குங்க. அதுக்கப்புறம் நான் குழம்புக்கு தேவையான அளவு வெங்காயம், தக்காளி நல்லா அரிஞ்சு மிக்சியில் பச்சையாகவே போட்டு அரைச்சி வச்சுருக்கேங்க. அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி நம்ம அரைச்சி ஊற்றி செஞ்சோன்னா குருமா குழம்பு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்குங்க. இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. நல்லா பச்சை வாசனைலாம் போட்டோம் அது வரைக்கும் நல்லா கிளம்பி விட்டுக்குங்க. சிம்மில் வச்சு கிளறி விடுங்க. ஏன்னா வெங்காயம் தக்காளி அரைச்சி போட்டுறதுனால மேலே தெரிக்குங்க. பாருங்கள், நம்ம நல்லா கிளறி விட்டாச்சுங்க. எண்ணெயும் மேலே கொஞ்சமாக பிரிஞ்சு வருது. இந்த நேரத்தில் கட் பண்ணி வச்சுருக்க கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் வாங்க. பாருங்கள், நான் 1/4 கிலோ அளவுக்கு கருணக்கிழங்கு வாங்கி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து மஞ்சத்தூள் போட்டு தண்ணியில் ஊற வச்சுருக்கேங்க. இதை மாதிரி செஞ்சோன்னா நம்ம கருணக்கிழங்கு சாப்பிட்டா சில பேருக்கு நாக்கு அரிப்பு ஏற்படும். இதைமாரி செய்யும்போது நாக்கு அரிப்பு வராதுங்க. பாருங்கள், நல்லா இந்த சைஸ்க்கு கட் பண்ணி வச்சுருக்கேங்க. எல்லாத்தையும் தண்ணி இருத்துட்டு நம்ம போட்டிருக்க வெங்காயம் தக்காளியில் போட்டு நல்லா கிளந்து விட்டுடலாங்க. பாருங்கள், நம்ம போட்ட உப்பு, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாம் காயில் நல்லா ஒட்டி வரணுங்க. அப்போ தான் காயில் சீக்கிரமாக நல்லா மசாலா இறங்கும். இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாங்க. இப்போ நான் அரைச்சி வச்ச ஜார்லேயே ஒரு அரை முடி அளவுக்கு தேங்காய், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 3 பச்சை மிளகாய் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருக்கோங்க பேஸ்ட் மாதிரி. இப்போ பாருங்கள், காயை கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா மசாலாலாம் நல்லா வெந்து நமக்கு பச்சை வாசனைலாம் போயிட்டு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. பாருங்கள், காயை நமக்கு 1/4 வேக்காடு வெந்து வந்துடுச்சுங்க. இந்த டைமில் காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. நான் எப்போவுமே குழம்பு மிளகாத்தூள் தாங்க அதிகமாக சேர்ப்பேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவு மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. உப்பு, குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இப்போ சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கிளந்து விட்டுடுங்க. நல்லா காயில் எல்லாம் நல்லா ஒட்டி வரணுங்க. பாருங்கள், சூப்பராக நம்ம மிளகாத்தூள்லாம் நல்லா வதங்கி எண்ணெயை பிரிஞ்சு வருது. பாருங்கள், இந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. நான் 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தாங்க வச்சுருக்கேன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தேவையோ அந்தளவுக்கு காயெலாம் சேர்த்துக்குங்க, தண்ணி சேர்த்துக்குங்க. பாருங்கள், தண்ணி சேர்த்து நல்லா கிளந்து விட்டாச்சுங்க. இப்போ மூடி போட்டு வெயிட் பண்ணலாம். குழம்பு நல்லா கொதித்து வரட்டுங்க. பாருங்கள், நம்ம குழம்பு சூப்பராக ரெடியாகிக்கிட்டே இருக்குது. நல்லா கொதிச்சே வந்துடுச்சு. காய் இப்போ நமக்கு 3/4 பதம் வெந்துடுச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கணும். பாருங்கள், தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்த உடனே கலரே மாறிடுச்சு. பாருங்கள், குழம்பு சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், நல்லா வாசனையாக இருக்குங்க. கருணக்கிழங்கு போட்டு குருமா குழம்பு வைக்கலாமான்னு எனக்கே சந்தேகமாக இருந்துச்சு. ஆனால் வச்சுட்டாங்க, சூப்பராக வந்திருக்கு. இப்போ நாங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கு கரம் மசாலாவும் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி நேரத்தில் உப்பு கம்மியாக இருந்தால் நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம குருமா குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. நீங்கள் கருணக்கிழங்கு வச்சு இதை மாதிரி குருமா குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கொத்தமல்லி தூவி